அப்பதான் எனக்கு கோடாலி தைலம், ஆமா கோடாலி செண்டு, ஆமா செண்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். சரி சரி. அப்புறம் ஒரு காப்பு ஒண்ணு மோதிரம் ஒண்ணு கொடுத்தேன். காப்பு ஒண்ணு மோதிரம் 2 கிராம் மோதிரம் ஒண்ணு கொண்டு வந்து கொடுத்தேன். துபாயில இருந்து. துபாயில எல்லாம் அங்க கம்மி தானே. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கொண்டு வந்து கொடுத்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி வாடா மாப்பிள்ள அப்படி எங்கடா சரக்கு வச்சிருக்க நீ எங்கடா மோத அப்படின்னு. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். எனக்கு இதெல்லாம் பெருசா தெரியாது. சரி சரக்கு எங்க மாப்பிள்ள அப்படின்னு. அப்படி மாப்பிள்ள உனக்கு போய் சொல்லுவேனா? சரி சத்தியமா ஆளுக்கு ஒரு புல் எடுத்து வந்திருக்கேன். ஆளுக்கு ஒரு புல். நீ கவலையே படாத மாப்பிள்ள அப்படின்னா டேய் போய் ஃபுல்லா எடுத்துட்டு போய் பேசிக்கிட்டே இருக்காத போடான்னு அப்படின்னு. சரி வீட்டுக்குள்ள போனேன். ஆமா வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணீங்கன்னா ஒரு புல்ல எடுத்து வந்தேன். ஒரு புல்ல. சரி மாப்பிள்ள இப்போ ஆப்பு அடிப்பான். 2 பேரும் ஆப்பு அடிக்கிறான். சரி அதுக்கப்புறம் பாத்துக்கோ மாப்பிள்ள அப்படின்னு. சரிடா அப்படின்னு. சரி 2 பேரும் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு அங்கிட்ட போயிட்டான். சரி வீட்டு பக்கத்துல கொல்ல காடு ஒண்ணு. அந்த காட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டு இருந்தான். சரி சாப்பிட்டுக்கு ஆளுக்கு ஒரு ஆப்பு அடிச்ச மாதிரி சும்மா கிருன்னு போதை ஆயிருச்சு. அப்படியா? ஆமா பொழுதைக்கு இவரை சாப்பிடல. சரி என்ன பண்ணிட்டு இவன் வீட்டுல நாங்களும் சாப்பிடல. ஆளுக்கு ஒரு ஆப்பு அடிச்சோம்ல கிருன்னு ஏறிடுச்சு. ஏறினோன்னு அப்பதான் கேட்டேன் ஏன் மாப்பிள்ள இந்த கிடா வாங்கிட்டு வந்திருக்கேன் உண்மையை சொன்னியா போய் சொன்னியாடா அப்படின்னு. சரி என் வாயிலே தான் இருக்கு பாரு சனி. சரி அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள கிடா வாங்கிருக்கியா இல்லையா மாப்பிள்ள அப்படின்னு. மாப்பிள்ள என் மேல போய் சந்தேகப்பட்டியா உனக்கு பாத்தியா சத்தியம் நம்மளே சந்தேகப்படுறியா மாப்பிள்ள சத்தியமா வச்சிருக்கேன் மாப்பிள்ள அப்படின்னா. சரி நம்ம மாப்பிள்ள தானே. ஆமா விடு. ஆனா இருட்ட போது கருகருன்னு இருட்டிருச்சு வேற. சரி போதே வேற நில போதே. அதே ஆளுக்கு ஒரு ஆப்பு அடிச்சிட்டோமே. ஆமா அப்புறம் பிறகு கிச்சன் இருக்காதா சோறு திங்காம வேற ஆளுக்கு ஒரு ஆப்பு அடிச்சா கிருன்னு ஆயிருச்சு. சரி மாப்பிள்ள இருடா மாப்பிள்ள என் மேல சந்தேகப்பட்டியல. இருடா போய் கிடா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணா உடனே தடுமாறி போயிட்டான். வீட்டுக்கு விறுவிறுன்னு போயிட்டான். சரி வீட்டுக்கு விறுவிறுன்னு போய் என்ன கிட்டா குட்டியை தூக்கி தோல்ல போட்டுட்டு அங்க இருந்து வந்தேன். சரி கத்தி எல்லாம் கொண்டுட்டு நிறைய போத எப்படி ஆட்டுக்குட்டியை உரிச்சா எப்படி குழம்பு வச்சோம்னா எங்களுக்கே தெரியல. ஆமா சரி குழம்பு வச்சு என்ன ஒரு ஆட்டுக்கறியை ஒருமிக்க தின்னுட்டீங்களா? ஆமா ஒருமிக்க தின்னு மறுபடியும் எங்கேயும் மாப்பிள்ள ஆப்பு அப்படின்னு இருமாப்பிள்ள அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் போய் ஒரு புல்ல எடுத்து வந்தேன். சரி 2 பேரும் கல்லிக்கு ஒரு புள்ளையும் சாப்பிட்டுட்டு சரி இருக்கிற கிடா கறியை பூரா தின்னுட்டு என்ன பண்ணிட்டு காட்டுக்குள்ளே படுத்துட்டான். 2 பேருமே படுத்துட்டான். சரி படுத்தனுமே என்ன ஆயிடுச்சு நல்லா தூங்கிட்டான். காலையில மூஞ்சில வெயில் அடிக்கையில தான் தெரிஞ்சிச்சு. சரி மறுநாள் விடிஞ்சிருச்சு. அப்படியா மாப்பிள்ள அப்படின்னா என்னடா அப்படின்னு. டேய் மாப்பிள்ள என் முண்டாட்டி சத்தம் போடுவா. சரி நானு நேத்து வந்தவன். சரி ஒண்ணு பிரச்சனை இல்ல மாப்பிள்ள நீ வீட்டுக்கு போ நான் போறேன்டா நான் சொன்னேன். அப்பதான் சொன்னேன் அட ஏன்டா கேக்குற எடுவட்ட வேலை என்னைய கொண்டு வந்து அங்க விட்டுட்டு போ வீட்டுல ஏன் முண்டாட்டி சத்தம் போடுவா. நேத்துலதான் அங்க இருந்து வந்தேன். சரி அதுக்குள்ள நீ ஊருக்கு அடிச்சுட்ட போய் ஏன் முண்டாட்டி திட்டுவாடா அப்படின்னு சொல்லி என்னைய கொண்டு வந்து வீட்டுல விட்டு நீ இப்படியே போடா அப்படின்னா. சரி சரி சொல்லிட்டு இவனை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுல போய் விட்டுட்டு போலாம்னு சொல்லிட்டு முண்டாட்டி சொல்லிட்டு விட்டு போலாம்னு சொல்லிட்டு சரி நாங்க 2 பேரும் போயிட்டான். போனோன்னு அவன் முண்டாட்டி வாசப்படியில உட்காந்துட்டு ஓன்னு அழுகுது. ஏயா என்ன காரணம்? இவன் அடிக்க போறேன் இதுக்கு தாண்டி உன சனியை முடிச்ச முட்டை இதுக்கு தாண்டி நான் ஊர பக்கமே வராம இருந்தேன். அத வந்துட்டல எதுக்கு ஓன்னு அழுகுற அப்படின்னு. ஆமா அழுக கூடாது இல்லையா? ஆமா சந்தோஷமா இருக்கு பேசாம இருமா அப்படிங்கறேன். நீ வேற ஆமா அந்த அதுக்கு மேல அந்த பிள்ளை வேற. சரி மறுபடியும் ஓன்னு உட்கார்ந்து அழுகுது. என்ன காரணமா இருக்கு? அட ஏமா அழுகுற? அத உன் புருஷன் வந்துட்டே இல்லமா பத்திரமா கூட்டி வந்துட்டமா பேசாம இருமா அப்படின்னு. அட அது இல்லனே யானே கேக்குற அப்படினா என்னன்னு சொல்லுமா அப்படின்னு. அட வேற ஒண்ணு இல்லனே வடக்கால கருப்பு நாயா காணோம்னு கட்டி போட்டுருந்தேன் அந்த நாயா காணோம்னு நைட்ல இருந்து அப்படின்னா. பாவியல நாயை காணாமனு. சரி இவன் போதையில முண்டை போய் ஆட்டுக்குட்டி எடுத்துக்கிட்டு வந்தானா கருப்பு நாயை தூக்கிட்டு வந்துட்டேன். சரி விறுவிறுன்னு நாயை உரிச்சு விடிய தின்னு இப்ப எல்லாம் யாரு திட்டினாலும் சரி சரி இப்ப வல்லுன்னு விழுகுறியா? இப்ப திட்ட என்ன திட்டு டே குட்டி திட்டு நல்ல குட்டி டே நல்ல உனக்கு எல்லாம் அறிவு இருக்கடா என்ன பீயா திங்கிற சோதா பீ அடேங்க அப்பா இப்ப எல்லாம் குலைக்கத்தான் தோணுது கோபமே வர மாட்டேங்குது. நாக்கு மாதிரி அந்த நாய் மாதிரி இழப்பு. அது மட்டும் இல்ல ஐயோ எந்த வண்டி நின்னாலும் சரி என் மனசுக்குள்ள அப்படியே டயரை கொண்டு மோப்பம் முடிச்சு டயரை கொண்டு ஒண்ணு கடிக்கவே தோணுது கலத்துக்கிட்டு. ஐயோ இப்படி எல்லாம் ஆகி போச்சு கதி. அதனாலதான் டிரைவர் இங்கிட்டு பாட்டாம அங்கிட்டு கொண்டு பாடிட்டாரு வண்டியை. புனரக்கூடிய ரசீதை வாச்சிரும் அப்புறம் ஒரு கதையை சொல்லுவான். என்ன கருத்தை புனரக்கூடிய மற்றும் திருச்சி மாவட்டம் மரங்கவரி வட்டம் மற்றும் இக்கரை குருசி கிராமம் பிடாரப்பட்டிகள் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. அன்போடு நிகழ் மங்களகர சூத்தல மச்சம் இல்ல அது இல்ல மாசமே மாறி வச்சு ஆமா மங்களகரமான மற்றும் பர்வ வருடம் மற்றும் சித்திரை மாதம் 12ஆம் நாள் மற்றும் 25/4/2026 சனிக்கிழமை இரவு சிறக 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார் மென்னூர் கலையரங்கில் இன்று நிற்கக்கூடிய நாடன் சொல்லக்கூடிய தமிழகத்தின் தலை சிறந்த நடிகர்கள் கொண்டு பங்கு பெறக்கூடிய நடக்கக்கூடிய நாடகம் காத்தவரை என்ன
நடிக்கக்கூடிய நடிகர் நடிப்பு சிவந்த நடிப்பு சூட சென்ட்ரலா பெட்ரூம்ஸ் குட்டிரும் அருமையா உங்கள் வீட்டு பிள்ளைமாகிய நவரச நாயகன் என்று சொல்லக்கூடிய என்பி தம்பி வீரமடலி மற்றும் காத்தவரை நடிக்க காத்து கொண்டு இருக்கிறார். கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது தலைமகளே நீ வாழ்வே ஆயிரம் காலமே வாழ்வே திருமணம். கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது திருமகளே நீ வாழ்வே. அதுக்கு அடுத்தபடியாக பாட்டுக்காய் இவங்களுக்கா பாடுறேன்னு சொல்லக்கூடிய அருமை சகோதரி ஏபி மெலோடி சிங்கர் என்று சொல்லக்கூடிய ஏபி விஜயலட்சுமி இவர்களே ஆரியமாலா தொடர காத்து கொண்டு இருக்கிறார். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மனப்பதற்கு மனம் படைத்தேன். அதுக்கு அடுத்தபடியாக வாழ்விச்சு மன்னன் வசனப்பு என்று சொல்லக்கூடிய அருமையினார் ரங்கசாமி அண்ணவர்களே மற்றும் தொட்டிய திச்சினால் மற்றும் குடுகுடுப்பேளருக்கு காத்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக வாழ்விச்சு மன்னன் வசனப்பு சொற்பேர் அரசு சொல்லக்கூடிய அருமை ஏபி சொற்கலிங்கம் அவர்களே ஆரியப்பூர் ராஜன் மற்றும் காஞ்சி காமாட்சி நடிக்க காத்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக உங்களெல்லாம் வயிறு ஒழுங்க சிரிக்க வைக்க காத்து கொண்டு இருக்கும் அருமையினார் கரூரை சேர்ந்த எம் வைர பெருமாள் அவர்களே ஊழமுக்கு நேரம் காத்து கொண்டு இருக்கிறார். 6 மணி கிளகிரிச்சு 6 மணி சக்கரவர்த்தி தேனி சத்தனல் தேவகான பேர சொல்லக்கூடிய அருமையானார் கோவில்பட்டியை சேர்ந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் 6 மணி பின்பாடல். ஊரெல்லாம் உள் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டது ஆளெல்லாம் உள் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது நீ எல்லாம் தெய்வம் பேரது நீ அடையே சேரும் காலது ஊரெல்லாம் உள் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டு நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. உன் பெயர் உச்சரிக்கும் உள்ளம் நித்தமும் தத்தளிக்கும் இங்கு நீ இல்லாத வாழ்விலே வீணின் காலம்தான் என் மனம் உன்வசமே கல்வி என்றும் உள் சொற்பனமே விழி காணும் காட்சியாவும் உங்கள் வள்ளம் போலம்தான் ஆழம் விழுதுகள் போலே ஆடும் நினைவுகள் கோடி ஆடும் நினைவுகள் நாளும் பாடும் உணரருள் தோழி எந்த பிறப்பிலும் எந்த பிறப்பிலும் தங்கள் உயிர் உனை சேரும் ஊரெல்லாம் உள் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டுதே நாளெல்லாம் உள் பார்வைதான் இன்பத்தை கூட்டுதே. பாதச்சுவடுகள் போகும் பாதை அறிந்திருக்கிறாலும் கூட வருவதை நீயும் கூட மறுப்பதை நீயும் உள்ள கதவிலை மெல்ல திறந்து நீ சொல்ல என்று வேண்டும் ஊரெல்லாம் உள் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டது நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது நீ எல்லாம் தெய்வம் வேறது நீ என்னை சேரும் நாளது ஊரெல்லாம் உன் பாட்டை தான் உள்ளத்தை மீண்டுது நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. கோடகிரி குமார் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் கோடகிரி குமார் சொல்லக்கூடிய மிருதங்கத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் அருமை மாமா
கோவில்பட்டியை சேர்ந்து பி வரத ராமன் அவர்கள் மிருதங்கன் டோலாக் தபேலா நம்ம செண்டை மேலும்